ஓகே, நீங்கள் எல்லாருமே கோல்டு பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். அது வந்து நம்ம பிரேஸ்லெட்ஸ் போட்டிருப்போம், செயின்ஸ் போட்டிருப்போம், கேஸ் கமல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அது இல்லை, அதில் இருக்கிற கோல்டு எல்லாமே பியூர் கோல்டு கிடையாது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகேவா? அது வந்து அலைஸாக தான் இருக்கும். லைக் காப்பர் கூட கலந்துருக்கும், இன்னும் சின்ன சின்ன இது சில்வர் கொஞ்சம், பெலடியம் கொஞ்சம், நிக்கல் கொஞ்சம் 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 கலந்துருப்பாங்க. லைக் ஸ்ட்ரென்த் அண்ட் மெலபிலிட்டிம்பாங்க, ஓகேவா? அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறக்கும் அது செய்யும்போது அது நல்லா வளைஞ்சி கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஷேப்புக்கு நம்ம மாற்றும் போது வளைஞ்சி கொடுக்கணும்ல. லைக் அந்த கிளே இருக்குல்ல, கிளே வந்து நம்ம எப்படி அமுக்கணும் வளையலாம், அதுமாதிரி வளைஞ்சி கொடுக்கணும். இது மாதிரி ரீசன்ஸ்க்காகலாம் அதை ஆட் பண்ணுறாங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட், இப்போ அந்த கோல்டு சில டேம்ஸ்லாம் கேள்விட்டுருப்பீங்க நீங்கள். லைக் 916 ஹால்மார்க், 22 கேரட், இந்த வார்த்தைலாம் கேள்விட்டுருப்பீங்க. ஓகே, இதெல்லாம் கூட இப்போ சிலருக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா 916ங்கிறது 91.6%. ஓகேவா? அவ்வளோ பர்சன்டேஜ் கோல்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அது என்னன்னா, அப்போ சப்போஸ் 100 கிராம்ஸ் வந்து நம்ம ஆர்னமெண்ட் வாங்குறோம் அப்படின்னா 91.6 வந்து கோல்டு இருக்கும். மிச்சம் வந்து காப்பர், சொன்ன மாதிரி சில்வர், பெலாடியம், நிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். காப்பர் கொஞ்சம் மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? இது 22 கேரட்னால அதே தான். அது வந்து எப்படின்னா 24க்கு 24 தான் மேக்ஸிமம். 24 கேரட் தான் மேக்ஸிமம் கேரட். ஓகேவா? மேக்ஸிமம் கேரட் வந்து 24, அதாவது 100%. 24க்கு 22னா 100க்குன்னு பார்க்கும்போது நமக்கு என்ன தான் வரும்? அதே 91.6 தான் வரும். ஸோ அதான் அப்போ 22 கேரட் 916 இந்த 91.6 ரெண்டுமே ஒன்று தான். அதாவது அலாய் மேக் பண்ணுறதுல இது ஒரு மேக்ஸிமம். ஆனால் சில இதில் தான் கம்மியாக கூட பண்ணுவாங்க சார். 90 இல்லை 89.5 அப்படி கூட பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் குட் ஈல்டு வந்து அதுதான் 91.6 தான். அப்படிங்கிறனால 916 எங்கிட்ட இருக்கு. நாங்கள் தான் அந்த பியூர், அதாவது இதில் நம்ம ஆர்னமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது பியூருங்கிறது 916, அதனால பியூர்ன்றாங்க. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்ல வந்து கான்செப்ட் இது கிடையாது, இதெல்லாம் லைட்டாக தெரிஞ்சுங்க. என்னன்னா இதில் நமக்கு தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா அலாய்ஸ். ஓகேவா? ஒரு மெட்டலை வந்து இன்னொரு மெட்டல் கூட மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதான் அலாய் சொல்யூஷன், சாலிட் சொல்யூஷன். இப்போ லிக்விட் சொல்யூஷன்னா எப்படி? நம்ம இப்போ உப்பு தண்ணி வச்சுங்களேன், தண்ணி இருக்கு, உப்பு இருக்கு. ஓகேவா? அதில் அதிகமாக இருக்கிறத சால்வெண்ட், கம்மியாக இருக்கிற சொல்யூட்டுங்கிற நம்ம 10th சொல்யூஷன் லெசனில் படிச்சிருப்போம். ஓகேவா? அப்போ அதில் தண்ணி வந்து சால்வெண்ட், உப்பு வந்து சொல்யூட். ஓகேவா? கலந்தா சொல்யூஷன். இதே மாதிரி தான் சாலிட் சொல்யூஷன், அதான் அலாய். அலாயில் வந்து கோல்டு இது மேக்ஸிமம் இருக்கு. கோல்டு தான் சால்வெண்ட். ஓகேவா? இப்போ காப்பர் எடுத்துக்கணும், காப்பர் தான் என்னது? சொல்யூட். ஓகே, ஆனால் ஹியர் சம் கண்டிஷன்ஸ் இருக்கு. அங்கே எப்படி சொல்யூபிலிட்டி கண்டிஷன் இல்லையா? அது வந்து கரையணும், அது கூட கரையணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இங்கேயும் இது ரெண்டும் கரையணும். அதாவது மிக்ஸ் பண்ணா சும்மா மிக்சிங்ல இருக்கக்கூடாது. இப்போ வந்து லைக் நான் வந்து இந்த தெரியுதா, இந்த டஸ்டரையும் இதையும் மிக்ஸ் பண்ற வச்சுக்கோங்களேன், இது எப்படி ஜாயிண்ட் ஆயிருக்கு. இது பேர் அலாய் கிடையாது, இது பக்கத்துல ஒட்டிட்டு இருக்கு. என்ன ஆகணும்னா அப்படியே மிக்ஸ் ஆகணும். ஆக்சுவலி அதோட ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே மிக்ஸ் ஆகணும். அதான் வந்து அலாய். ஓகேவா? அந்த சாலிட்ஸ் இப்போ வந்து கோல்டு, காப்பர் இது ரெண்டுமே அப்படி அலாய் ஃபார்ம் ஆகணும், மிக்ஸ் ஆகணும். அது வந்து இல்லாஜிக்கலா சொன்னா அது வந்து சொலிபிள் ஆகணும் அப்படின்னா அப்படி வராது. பட் சொலிபிள் ஆகணும் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிட்டோம்னா அது வந்து என்னது? அது வந்து சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும். அந்த ரூல்ஸ் பேர் தான் ஹியூம் ரோத்ரி ரூல்ஸ். வாங்க பார்க்கலாம் ஹியூம் ரோத்ரி ரூல்ஸ். ஹியூம் ரோத்ரி ரூல்ஸ். ஹியூம் ரோத்ரி ஸ்பெல்லிங் தப்பான மன்னிச்சுக்கோங்க. ஹியூம் ரோத்ரி ரூல். ஓகே, ஹியூம் ரோத்ரி ரூல் ஏன்னா இதில் 4 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அதில் உள்ள அட்டாமிக் ரேடியஸ் இருக்குல்ல. லைக் இப்போ 2 மெட்டல் நான் வந்து கோல்டும், இப்போ நான் கம்பேர் பண்ணிக்கிறது யாரு? எக்ஸாம்பிள் கோல்டு வந்து ஏயு, ஓகே, கோல்டு வந்து சியு. ஓகே, இப்போ கம்பேர் பண்ணி 2 தான். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் விஷயம்னா அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ் உங்களுக்கு என்ன தெரியும் நினைக்கலாம். இதான் ஆட்டம் அப்படி இருக்கு அப்படின்னா நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும், அதில் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும் வச்சுங்களேன். ஓகே, வெளியே எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, இப்படி இருக்குன்னா இந்த சென்டர் ஆஃப் த ஆட்டம்லேருந்து இந்த லாஸ்ட் எலக்ட்ரான் இருக்கும்ல, பேலன்ஸ் எலக்ட்ரான்லாம் கிளியர் டிஸ்டன்ஸ் எலக்ட்ரான் உள்ள இதுதான் என்னது? ரேடியஸ். இது ஆட்டம்னால அட்டாமிக் ரேடியஸ். ஓகேவா? இப்படி காப்பருக்கும் கோல்டுக்கும் இருக்குல்ல, இது ரெண்டோட டிஃபரன்ஸ், அட்டாமிக் ரேடியஸ் டிஃபரன்ஸ் வந்து மேக்ஸிமம் 15% தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஓகேவா? மேக்ஸிமம் 15% தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் condition number 1, atomic radius difference. இது வந்து டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. டிஃபரன்ஸ் இன் அட்டாமிக் ரேடியஸ். ஓகே,
வந்து லெஸ் தென் 15% இருக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேவா? ரைட். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா அதோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் சேமா இருக்கணும். கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா சாலிட் ஸ்டேட்ல, லைக் கியூபிக், ட்ரைகோனல், டெட்ராகோனல், ஹெக்ஸாகோனல், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக், ஆர்த்தோரோம்பிக், இப்படி நிறைய கியூபிக் ஸ்ட்ரக்சர் படிச்சேன். அதுக்கு சப் ஸ்ட்ரக்சரும் படிச்சிருக்கோம் இல்லையா, எஸ்சி, பிசி, எஃப்சிசி அப்படின்ட்டு. ஸோ இதுல வந்து சேம் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது கான்செப்ட். ஓகேவா? ரெண்டாவது ரூல். ஓகே, சேம் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூல், செகண்ட் ரூல், தேர்ட் ரூல், ஃபோர்த் ரூல். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 166 பிகோமீட்டர், 128 பிகோமீட்டர். ஓகே, இந்த அட்டாமிக் ரேடியஸ் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நான் உங்களுக்கு கேட்குறேன். அதுக்கு முன்னாடி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து ரெண்டுமே எஃப்சிசி தான். ரெண்டுமே கிறிஸ்டல் கியூபிக் தான், அதுலயுமே அந்த பர்டிகுலர் டைப் தான், ஃபேஸ் சென்டர் கியூபிக் தான். ஸோ வந்து செகண்ட் ரூல் பக்காவா மேட்ச் ஆகுது. ஓகேவா? தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா எப்படி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் சேமா இருக்கணும் அதே மாதிரி இன்னொன்று சேமா இருக்கும். அது என்ன? பேலன்சி. ஓகே, இப்போ பேலன்சி கழிவிட்டுருப்பீங்க இல்லையா, ஹைட்ரஜனுக்கு 1 இருக்கு, ஆக்சிஜன் 2 இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங் படிச்சிருப்பீங்க. ஸோ அது மாதிரி இதோட பேலன்சி வந்து சேமா இருக்கும். சேம் பேலன்சி. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு வந்து 1 இருக்கும், 3 இருக்கும், காப்பருக்கு 1, 2 இருக்கும். ஸோ 1 கொஞ்சம் 1 சேமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். அதனால ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஓகே, கோல்டும் காப்பரும் மேட்ச் ஆகுது. ஓகே, தென் தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா டிஃபரன்ஸ் இன் எலக்ட்ரான் ஆக்டிவிட்டி. ஓகேவா? இது ஒரு டிஃபரன்ஸ், இங்கே ஒரு டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் இன் எலக்ட்ரான் ஆக்டிவிட்டி அது வந்து கிட்டத்தட்ட 0 கிட்ட இருக்கணும், நெருங்கிய 0வாக இருக்க வேண்டும். 0.2 சம்திங் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது லாஸ்ட் கண்டிஷன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மால் வந்து 2.54 1.9 2.54 1.9. ஓகேவா? ஸோ இந்த நாலுக்கும் இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பாருங்க என்ன வருது, 2.54 1.90 4 15 60. ஓகே, ஒரு 0.64 வருது. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளோவா நியர்லி 0 கூட இல்லை. அதாவது எனக்கு இதில் 2 டவுட் இருக்கு. ஒன்று இது கூட பெரிய டவுட் இல்லை. ஓகே, 0 பக்கத்தில் தான் 0.64 சொல்லிக்கலாம். பட் இதில் எனக்கு மேக்ஸிமம் டவுட் இருக்கு. இல்லைன்னா 15% சொல்றாங்க இல்லையா, அட்டாமிக் ரேடியஸ் வந்து 15% கீழே இருக்கணும். இப்போ பாருங்களேன், இது 166, இது 128. ஓகேவா? இப்போ வந்து டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னா 38 வருது. டிஃபரன்ஸ் என்ன வருதுன்னா 38 வருது. ஓகேவா? அப்போ இதை வச்சு தானே பார்க்கணும். எனக்கு இது கிளியரா தெரியல. நான் பார்த்தபடி பார்த்தீங்கன்னா இப்போ இதான் 100% அப்படின்னா இதுல இருந்து இதோட 15% தான் குறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ பாருங்க 38 166ல 38னா நம்ம மேக்ஸ் போட்டு பார்க்கும்போது 20 யாராவது காலங்காலத்தில் மெசேஜ் பண்றது 22.8 வருது. 22.8% வருது. ஓகேவா? இது வந்து நான் தப்பா கேல்குலேட் பண்றேனா இல்ல இந்த ரூல்குள்ளே ஒரு லூப் ஹோல் இருக்கா, தப்பா இருக்கா அப்படிங்கிறது தெரியல. பட் நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன். இந்த ரூல் வந்து எல்லாருமே கொஞ்சம் அந்த ரூல்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைங்காக தான் பேசுறாங்க. பட் நான் கேல்குலேட் பண்ணது தப்புன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு தெரியல கிளியரா. எனக்கு கிளியரா எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்கன்னா நான் கொடுங்க கமெண்ட்ல உங்களுக்கு சர்ச் பண்ணி கொடுத்து பாருங்க. கொடுத்தீங்கன்னா உங்க கமெண்ட்டை நான் வந்து கண்டிப்பா எடுத்து கம்யூனிட்டி செக்ஷன்ல போட்டு பெஸ்ட் கமெண்ட் அப்படின்னு ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா இது ரொம்ப தேடிட்டு இருக்கேன். என்ன பண்றது, இன்னும் தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம்ல கெம் குயிஸ் போட்டு நம்பர் 1 நம்பர் 2 வந்துட்டு இருக்கு. ஸ்மார்ட் கெம் குயிஸ், ஸ்மார்ட் கெம் கிஃப்ட் ஃபைல் வந்துட்டு இருக்கு. ஸ்மார்ட் கெம் பிக்சர் வந்துட்டு இருக்கு. அது மாதிரி இன்னும் இப்படி சீரீஸ் ஆரம்பிச்சுட்டு தான் நமக்கு என்ன டவுட் இருக்கு போட்டு ஸ்மார்ட் கெம் கமெண்ட்ஸ் போட வேண்டியதான். பட் சீரீஸ்ல எனக்கு வந்து இது என்னன்னு தெரியல. மேபி நம்ம வந்து ஓகே ரஃபா வந்து 15னா 22% தானே கிட்டத்தட்ட இருக்கு அப்படின்னு ஏத்துக்கலாம். பட் அப்ப இதுக்கு ரூல்ஸ் போடணும். தோராயமா கொஞ்சம் பக்கத்துல இருக்குன்னு போட்டுடலாம். பட் ரூல்ஸ் பர்டிகுலர் நம்பர் கொடுத்துருக்காங்க. பட் அது டிஃபர் ஆகுது.
இதுவுமே எலக்ட்ரானிக் டிஃபரன்ஸ் வந்து 0.64 வருது. பட் அதை தான் தேட் கோல்டு நமக்கு நல்லா தெரியும், 2 நாள் அலாய் யூஸ் பண்ணுவோம். இல்லைனா இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்டா போய் காப்பர் மட்டும் இல்லையா, இல்லை சில்வர் இருக்கு, பிளாட்டினம் இருக்கு, சரி பெல்லாடியம் இருக்கு, ஜிங்க் இருக்கு, நிக்கல் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஆவரேஜ் பண்ணி எதுவும் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த டவுட் வந்து முன்னாடி வைக்கிறேன். ஓகே, இவ்வளவுதான் சிம்பிளா வந்து ஹியூம் ரோத்தரி ரூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 4 பாயிண்ட் தான். ஓகேவா? 2 டிஃபரன்ஸ். என்ன டிஃபரன்ஸ்? அட்டாமிக் ரேடியஸ் டிஃபரன்ஸ் வந்து 15 கீழே இருக்கணும், 15% கீழே இருக்கணும். அதே மாதிரி எலக்ட்ரானிக் டிஃபரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 0 கிட்ட தான் இருக்கும். அடுத்து 2 சேம். என்ன சேம்? கிறிஸ்டல் சைக்கிள் சேம் இருக்கும், சேம் பேலன்ஸ் இருக்கும். நம்ம எடுத்த எக்ஸாம்பிள் கோல்டு காப்பர். அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் எஃப்சிசி நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, பேலன்ஸ் வந்து 1, 3. ஓகே, இது கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதுல வந்து கொஞ்சம் லைட் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் 0.64 வந்து ரொம்ப 0 பக்கத்துல சொல்ல முடியாது. பட் ஓகே, 0.64 இருக்கு. பட் இது வந்து கம்ப்ளீட் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். என்னன்னா இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து 22.8 வருது. ஸோ வந்து கிட்டத்தட்ட 7% போகுது, பாதி மேல போகுது. ஸோ வந்து ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ப்ராப்ளம். ஓகே, டன். இவ்வளவுதான் ஹியூம். ஆனா நீங்க வந்து எக்ஸாம், இந்த காப்பர் எக்ஸாம் நமக்கு கிடையாது, ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அனலைஸ் பண்ணும்போது நான் சொல்றேன், சும்மா எக்ஸாம்பிள் நமக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. பட் இதனால தான் ஒரு சிம்பிள் ரூல், ஹியூம் ரோத்தரி ரூல். அவ்வளோதான். தேங்க்யூ.